செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கத்தில் கிராம உதவியாளராக பணியாற்றி வருபவர் கீதா. அதே பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக முத்துமாரி பணியாற்றி வரும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலரை சந்திக்க அதிக அளவில் ஆண்கள் மதுபோதையில் வருவதால் தனது பணியை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாகவும், கிராம நிர்வாக அலுவலர் முத்துமாரியை சந்திக்க வந்தவர்கள் அடிக்கடி மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டாட்சியர் கணேசன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் நாகராஜ் உள்ளிட்டோரிடம் கீதா புகார் தெரிவித்துள்ளார். புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையில் துறை ரீதியாக முத்துமாரி மீது வட்டாட்சியர் கணேசன் மற்றும் வருவாய் ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் நடவடிக்கை எடுக்காமல் வருவாய் உதவியாளர் கீதாவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்துள்ளனர். இந்நிலையில் அச்சரப்பாக்கம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் ரம்யா பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் தகாத வார்த்தைகளால் அச்சரப்பாக்கம் பகுதியில் கிராம உதவியாளர் கீதாவை திட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த கீதா அச்சரப்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று விஷமருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். விஷமருந்திய நிலையில் மயக்கமடைந்து கீழே விழுந்து கிடந்த கீதாவை மீட்டு பொதுமக்கள் அவசர சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்போது கிராம உதவியாளர் கீதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கிராம உதவியாளர் கீதா உயிரிழப்புக்கு காரணமான மதுராந்தகம் கோட்டாட்சியர் ரம்யா, வட்டாட்சியர் நாகராஜ், கிராம வருவாய் அலுவலர் முத்துமாரி ஆகிய அதிகாரிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அவரது குடும்ப நபருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கீதாவின் உடலை வாங்க மறுத்து 200க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர் பணி புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிகாரி முத்துமாரி லஞ்சம் பெறும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.